நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கசக்கும் திருடப்பட்ட இனிப்பு. இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 20:11 முதல் 17 முடிய. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கொல்லுகிறவன் நல்லது அல்ல நல்லது அல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த இரத்தினம். அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். குறிப்பு வசனம்: வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். நீதிமொழிகள் 20:17. ஜெர்மனிய தேசத்தில் 20 டன்களுக்கு அதிகமான சாக்லேட் நிரப்பப்பட்ட ட்ரக்கின் குளிரூட்டப்பட்ட ட்ரெய்லரை திருடர்கள் திருடி சென்றனர். திருடப்பட்ட இனிப்பின் மதிப்பிடப்பட்ட தொகை $80,000, சுமார் 66 லட்சம். வழக்கத்திற்கு மாறாக யாராவது அதிகப்படியான சாக்லேட்களை விநியோகிப்பது தெரிந்தால் உடனடியாக அதை புகாரளிக்க உள்ளூர் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். பெரிய அளவிலான இனிப்புகளை திருடியவர்கள் பிடிபட்டு வழக்கு தொடரப்பட்டால் அவர்கள் கசப்பான மற்றும் திருப்தியற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும். நீதிமொழிகள் இந்த கொள்கையை உறுதிப்படுத்துகின்றன. வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். வஞ்சகமோ அல்லது தவறாகவோ நாம் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் முதலில் தற்காலிக இன்பத்தை அளிக்கும் வகையில் இனிமையாக தோன்றலாம், ஆனால் சுவையானது இறுதியில் மாறிவிடும். மேலும் நடைமுறை தவறான செய்கை நம்மை சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். குற்ற உணர்வு, பயம், பாவம் ஆகியவற்றின் கசப்பான விளைவுகள் நம் வாழ்க்கையை நற்பெயரையும் அழித்துவிடும். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். நம்முடைய வார்த்தை மற்றும் செயல்கள் நமது சுயநல ஆசைகளை வெளிப்படுத்தாமல் தூய்மையான தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கட்டும். நாம் சோதிக்கப்படும் பொழுது அவருக்கு உண்மையாய் செயல்படுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்தும்படி அவரிடத்தில் விண்ணப்பிக்கலாம். நம்முடைய தற்காலிக இன்பத்திற்கு நம்மை அடிபணிய செய்யாமல் நிரந்தர மகிமைக்கு நம்மை நடத்தி செல்லும்படிக்கு அவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கலாம். சோதனை உங்களுக்கு எப்பொழுது கசப்பான விளைவுகளை ஏற்படுத்தியது? நீங்கள் எப்படி தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க முடியும்? அன்பான தேவனே, சோதனையை எதிர்த்து போராடுவதற்கும் உமக்கு உண்மையாக இருப்பதற்கும் எனக்கு உம்முடைய பலன் தேவை.